வணக்கம். என்னுடைய பேர் அன்னராசா. அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர். இன்றைய தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களுக்கும் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெயசங்கர் ஐயா அவர்களுக்கும் அதே போன்று தமிழ்நாட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் வடக்கு மாகாண கடற்தொழிலாளர்களாகிய நாங்கள் பகிரங்கமாக ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். 6ஆம் மாதம் 10ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு யாழ் மாவட்டம் ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவிலே அனலதீவு பகுதியிலே இருந்து கடல் சீற்றம் காரணமாக வெளியிணைப்பு இயந்திரம் பழுதடைந்த நிலையிலே 2 மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற வேளையிலே 10ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு கடலிலே காணாமற் போயிருந்தனர். 12ஆம் தேதி இந்தியாவின் நாகப்பட்டினம் ஆற்காட்டுத்துறை மீனவர்களினால் அவர்கள் கடலிலே தத்தளிக்கப்பட்டிருந்த போது கரை சேர்த்து இந்திய கடலோர காவல்படையிலே ஒப்படைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் இன்று 7ஆம் மாதம் 9ஆம் தேதி 2 மாதங்கள் கடந்த நிலையில் கூட அந்த மீனவர்களுக்கு மனிதாபிமான அடிப்படையிலே விடுதலை செய்யப்படவில்லை. அது வடக்கு கடற்தொழிலாளராகிய எங்களுக்கு கவலை அளிக்கின்றது, வேதனை அளிக்கின்றது. குறிப்பாக வெளியிணைப்பு இயந்திரம் பழுதாகி இலங்கை கடலிலே அனலதீவு மீனவர்களாக 2 நாளாக தேடப்பட்டு 3ஆம் நாள் இந்திய கரையை அண்மித்து கரை சேர்ந்தார்கள் அவருடைய படகும் இந்த இயந்திரத்தோடும். ஆனால் இன்று வரையும் அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. எனவேதான் அண்மை காலமாக இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெயசங்கர் ஐயா அவர்கள் இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையிலே தற்போது கூடுதலான கரிசனை காட்டி வருகின்றார். அதை நாங்கள் வரவேற்கிறோம், ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனாலும் எங்களுடைய 2 மீனவர்களும் எல்லை தாண்டி மீன்பிடிக்கவோ அல்லது சட்டவிரோதமாகவோ நுழையவில்லை. அவர்கள் கடல் சீரற்ற காலநிலையினால் வெளியிணைப்பு இயந்திரம் பழுதடைந்த நிலையிலே அனலதீவை சேர்ந்த மைக்கேல் பெர்னாண்டோ, நாகலிங்கம் விஜயகுமார் ஆகிய 2 மீனவர்களையும் அவர்கள் சென்ற படகினையும் நல்லெண்ண அடிப்படையிலே இந்திய பாரத பிரதமர் அவர்களும் வெளிவிவகார அமைச்சர் ஜெயசங்கர் ஐயா அவர்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் அதே போன்று தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவர்களும் நல்லெண்ண அடிப்படையிலே இந்த மீனவர்களையும் இந்த படகினையும் அதே போன்றுதான் அந்த மீனவர்களையும் படகோடு மனிதாபிமான அடிப்படையிலே விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களையும் இந்தியாவினுடைய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி ஜெயசங்கர் ஐயா அவர்களையும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் மகன் கருணாநிதி மு.க. ஸ்டாலின் அவர்களையும் இந்த மீனவர்களையும் படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையிலே விடுதலை செய்யுமாறு நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் சீரற்ற காலநிலை இயந்திரம் பழுதாகி இந்திய மீனவர்களாலே காப்பாற்றப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய இவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கவோ அல்லது சட்டவிரோதமாகவோ நுழையவில்லை. இந்த 2 மீனவர்களையும் இலங்கைக்கு மனிதாபிமான அடிப்படையிலே அவர்களுடைய படகோடு அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் தமிழ்நாட்டிடமும் இந்திய மத்திய அரசாங்கத்திடமும் வேண்டுகோள் விடுக்கின்றோம் என்ற செய்தியை நாங்கள் வடகிழக்கு கடற்தொழிலாளர் சார்பாக நாங்கள் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். இதனை செவிசாய்த்து மிக விரைவிலே அவர்களை அனுப்பி வைக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பங்கள் அனலதீவிலே மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலும் கஷ்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை கருத்தில் எடுத்து இலங்கை இந்திய மீனவர்களின் நல்லெண்ண அடிப்படையிலான செயல்பாட்டுக்கு இந்த விடுதலையை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம் என்ற செய்தியும் அதே போன்றுதான் எங்களுடைய இன்றைய தினம் இலங்கையிலே ஜனாதிபதியாக இருக்கின்ற மரியாதைக்குரிய ரணில் விக்ரமசிங்க கொழும்பிலே கடற்தொழிலாளர்களை இணைத்து மாபெரும் அரசியல் கூட்டம் ஒன்றை நடத்துகின்றார். எங்களை பொறுத்தளவிலே வடகிழக்கு கடற்தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே இலங்கையின் அரசியல் வரலாற்றிலே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே வடக்கு கடற்தொழிலாளர்கள் மிகப்பெரிய
பாதிப்பையும் மிகப்பெரிய அடக்குமுறையையும் இன்று வரையும் எதிர்கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று கேட்டால் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றதின் பிற்பாடுதான் வடக்கிலே சட்டவிரோத தொழில்களும் சட்டவிரோத செயல்பாடுகளும் தலைவிரித்து ஆடுகிறது. பாராளுமன்றத்திலே உருவாக்கப்பட்ட சட்டங்கள் எல்லாம் கிடப்பிலே போடப்பட்டு, அதாவது பொறிமுறையற்ற சட்டவிரோத எங்களுடைய சூழலுடைய அளிக்கின்ற செயல்பாட்டை ரணில் விக்ரமசிங்கா கனகச்சிதமாக செய்து வருகின்றார். எனவேதான் இவர் அரசியலுக்காமண்டு மீனவர்களை பாவித்து அவருடைய ஆதரவாளர்களை அழைத்து மீனவர்கள் என்று கூட்டம் போடுவதை வடக்கு கடற்றொழில் சமூகம் ஒருபோதும் விரும்பாது. இவர் ஜனாதிபதியாக இருந்து இந்த வருடம் 2024 ஆண்டு 1ஆம் மாசத்தில் இருந்து 7ஆம் மாசம் வரைக்கும் பல தடவை ஜனாதிபதியாக வடக்கு மாகாணம் யாழ் மாவட்டத்துக்கு விஜயத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி ஒரு முறையேனும் ஒரு நிமிடமேனும் மீனவர்களோடு மீனவருடைய பிரச்சனையை கலந்துரையாடாமல் சென்ற ஜனாதிபதிக்கு இன்று வடக்கு கடற்தொழிலாளர்களுடைய ஆதரவு தேவைப்படுவதற்கு அதற்காக கடற்தொழிலாளர்களை ஏமாத்தி பஸ் பிடிச்சு கொழும்புக்கு அழைச்சி செல்கின்றார். இப்படிப்பட்டவர் ஜனாதிபதியா வந்தால் வடக்கு கடற்தொழிலும் வடக்கு கடல்வளமும் பால்தேசிய கம்பெனிக்கு விற்பதிலே முதன்மையான ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க தான் திகழ்வார். இவருடைய தந்திரத்தை அல்லது நரித்தந்திரத்தை ஒருபோதும் வடக்கு கடற்தொழிலாளர்கள் நம்ப மாட்டார்கள். இவர் கடற்தொழிலாளர் மீது வடகிழக்கு மக்கள் மீது கரிசனை இருந்திருந்தால் மாவட்ட செயலகத்திலே ஒரு 5 நிமிடம் ஒரு 3 நிமிடம் கூட இந்த கடற்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை கேட்கிறதுக்கு நேரம் இல்லாத ஜனாதிபதி இன்று வாகனங்களை பிடிச்சு கொழும்புக்கு அனுப்புகிறார். எப்படி எங்களுடைய சமூகத்தையே ஏமாற்றுகின்ற ஒரு ஜனாதிபதியாக இருக்கின்றார். எனவே எதிர்காலத்தில் மக்களே நீங்கள் சிந்தியுங்கள், நீங்கள் செயல்படுங்கள் என்பதுதான் எங்களுடைய நிலப்பாடு. இது போன்ற மாயைகளுக்கு கடற்தொழில் சமூகம் இனி வரும் காலங்களில் எடுபடாது அல்லது ஏமாற்றப்படாது என்ற செய்தியும், அதே போன்றுதான் இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவினுடைய ஆட்சி காலத்திலேதான் வடக்கிலே கடலோரங்களை அண்டிய பிரதேச செயலகங்களிலே பிரதேச செயலக சுற்றறிக்கைகளும் இல்ல, பிரதேச செயலக நடைமுறையும் இல்ல. ஒவ்வொரு பிரதேச செயலர்களும் இன்று சுதந்திரமாக வேலை செய்ய முடியாமல் அல்லது தங்களுடைய கடமையை செய்ய முடியாமல் வடக்கை சேர்ந்த ஒரு வடக்கை பிரதிநிதிப்படுத்துகின்ற ஒரு கட்சியினுடைய பிரதிநிதிகளின் எடுபடியாக பிரதேச செயலர்கள் வேலை செய்கின்றார்கள் என்பது கவலை அளிக்கின்றது, வேதனை அளிக்கின்றது. அதிலும் குறிப்பாக இந்த சீன கடல் அட்டை பண்ணைக்கு காணி வழங்கும் விடயத்திலே பிரதேச செயலர்கள் மக்களுடைய ஜனநாயக உரிமையையும் மக்களுடைய கோரிக்கை கடிதத்துக்கு கூட பதில் வழங்காது ஆரோ ஒரு அமைச்சரின், இலங்கையை பிரதிநிதிப்படுத்துகின்ற அமைச்சரின் பெண் அமைப்பாளரின் தொலைபேசி மிரட்டலுக்கு அஞ்சி மக்களையும் வெறுத்து தன்னுடைய இருப்பை பாதுகாத்துக் கொள்வதற்காக சட்டவிரோதமான செயல்பாட்டுக்கு இந்த கடலோர கடலட்டை வழங்கும் பிரதேச செயலகங்களிலே பணிபுரிகின்ற பிரதேச செயலர்கள் இன்று ஒரு கட்சிக்கு அடிமையாக வேலை செய்கின்றார்கள். இதற்கு ஏன் பிரதேச செயலகங்கள்? ஒரு கட்சியின் அலுவலகத்திலே இந்த பிரதேச செயலருக்கு ஒரு கதிரியை கொடுத்திருந்தால் அந்த கட்சியின் பெண் பிரதிநிதி சொல்வதை அவர் நடைமுறைப்படுத்தலாம். இதுக்கு பிரதேச செயலகங்களை வச்சு கிராம சேவையாளரை வச்சு மக்கள் வந்து சந்தியுங்கோ, பொதுமக்களுக்கு முறைப்பாட்டு தெரிவிக்கிறதுக்கு கொண்டு ஒரு நாள் ஒதுக்கி அரச நிர்வாகம் இப்படி இருக்கும் போது பொதுமக்களால் நியாயமான சந்தேகங்களாக கேட்கப்படுற கேள்விகளை தெளிவுபடுத்த தகுதியில்லாத பிரதேச செயலர்கள் ஒரு கட்சியின் விருப்பத்திற்கு செயல்படுவதாக இருந்தால் அந்த பிரதேச செயலகங்களை மூடி யாழ்ப்பாணத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு கட்சியின் அலுவலகத்திலே அந்த பிரதேச செயலகங்களை இயக்கலாம். நாங்கள் கேட்பது வடக்கிலே மன்னார் தொடக்கம் குடாக்கடல் வரையான கடல் பிரதேசத்திலே சீன கடல் அட்டையை சட்டவிரோதமாக விதைக்கின்றார்கள். 300க்கும் மேற்பட்ட அனுமதியற்ற சட்டவிரோத கடல் அட்டை பண்ணைகள் இந்த கடலிலே இயங்குகின்றது. இந்த இயக்கத்தை தடை செய்வதற்கு தகுதியற்ற அல்லது ஆளுமையற்ற நிறுவன தலைவர்கள் அங்கிருந்து கொண்டு கட்சியின் செயல்பாட்டுக்கு செயல்படுவதால் இந்த கரையோரம் பேணல் திணைக்களம், நாரா நிறுவனம், நெக்டா நிறுவனம், பிரதேச செயலகம்,
மத்திய சுற்றாடல் அமைச்சு இந்த 5 திணைக்களங்களும் அலுவலகங்களை மூடி ஒரு கட்சியின் அலுவலகத்திலே தங்களோட செயல்பாட்டை செய்திருந்தால் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய நிதி மிச்சம் பெறும். மக்கள் நாங்கள் ஒரு பிரதேச செயலரையோ கடல் தொழில் உதவி பணிப்பாளரை நம்பி கடிதம் கொண்டே கொடுத்து அதுக்கு நீதி கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்கள் கேட்பது இந்த 5 திணைக்களங்களையும் கடற்தொழிலாளருக்கு இருக்கிற சந்தேகத்தை தெளிவுபடுத்த சொல்லி, அதிலும் குறிப்பாக ஊர்காவற்றுறை பிரதேசத்தை சேர்ந்த 56 கடற்தொழிலாளர்கள் 60க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கடல் அட்டை தொடர்பான ஆய்வுகளையும் விளக்கங்களையும் உரிய திணைக்களங்களிடம் இருந்து பெற்று தருமாறு நாங்கள் அந்த பகுதி பிரதேச செயலருக்கு மனு கொடுத்திருந்தோம். ஆனால் அந்த மனுக்களை பிரதேச செயலர் மூடி காலுக்கு கீழே போட்டு வச்சுட்டு ஒரு கட்சியின் செயல்பாட்டுக்கு அனுமதியை வழங்குகின்றார். அப்ப மக்களுக்கு இதுல என்ன நியாயம் இருக்கு? மக்களுக்கு சந்தேகம் இருந்தால், தெளிவில்லையா இருந்தால் அதை தெளிவுபடுத்த வேண்டிய பிரதேச செயலகங்களே இன்று கட்சிக்கு அடிமையாகி தங்களுடைய கதிரைக்கு அல்லது தங்களுடைய இருப்பை தக்க வைப்பதற்காக ஒரு கடலையும் ஒரு சமூகத்தையும் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியிலே அளிக்கின்றார்கள் என்ற செய்தி எங்களுக்கு வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. இதுபோன்று ஏனைய பிரதேச செயலர்களும் நீங்கள் மக்களின் கேள்விக்கும் ஜனநாயக உரிமைக்கும் நீங்கள் பதிலளிக்காது ஒரு கட்சியின் இதுக்கு செயல்படுவதாக இருந்தால் நாங்கள் எதிர்காலத்தில் எந்தெந்த பிரதேச செயலர்கள் இப்படி செயல்படுத்துகிறார்கள் என்று அவர்களை ஒரு கட்சியின் அலுவலகத்திலே கட்சியின் முகவராக செயல்படுமாறு நாங்கள் பேர் கூறி எதிர்காலத்திலே வெளிப்படுத்துவோம். அது எங்களுக்கு என்ன நடந்தாலும் நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உண்மையை எதிர்த்து நாங்கள் குரல் கொடுப்போம். இதோடையாவது இந்த பிரதேச செயலகங்கள் மக்களுக்கு சேவை செய்கின்ற பிரதேச செயலகங்களாக அரச சுற்று நிறுவனங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிற பிரதேச செயலகங்களாக பிரதேச செயலர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. மக்களுக்கும் கடலுக்கும் இயற்கைக்கும் விரோதமாக இருக்கின்ற பிரதேச செயலர்கள் இந்த பகுதியிலே இருந்து விடைபெற்று பெரும்பான்மை இனத்தை சேர்ந்த பிரதேச செயலர்கள் வந்தால் கூட எங்களுடைய கோரிக்கைகளையும் ஜனநாயகத்தையும் வடக்கிலே தென்னிலங்கையை சேர்ந்த சிங்கள மொழி பேசும் பிரதேச செயலர்கள் வந்தாவது காப்பாற்றுவார்கள். நீங்கள் அந்த இடத்தை விட்டு நீங்கள் தயவு செய்து விலகி நீங்கள் வேறு பிரதேசத்துக்கு போங்கோ. ஜனநாயகம் மிக்க இயற்கையோடு எங்கள் நாட்டை நேசிக்கின்ற ஒரு பிரதேச செயலர்கள் அந்த பகுதிக்கு பணி நிமிர்த்த நாங்கள் அரசாங்கத்தை எதிர்காலத்தில் வலியுறுத்துவோம். அதிலும் குறிப்பாக ஊர்காவற்றை பிரதேச செயலகம், வேலனை பிரதேச செயலகம், யாழ்ப்பாண பிரதேச செயலகம், நல்லூர் பிரதேச செயலகம், கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலகம், இந்த 5க்கும் ஒரு பெரும்பான்மை அல்லது சிங்கள மொழி பேசுகிற சகோதர மொழி பிரதேச செயலர்களை நியமித்தால் கூட அவர்கள் நியாயமாக மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்ச்சு சூழலை பாதுகாத்து கடமையாற்றுவார்கள். இவர்கள் வெறுமனவே ஒரு கட்சிக்கின் பின்னால் நிற்பவர்களுடைய தொலைபேசிக்காக கதிரையில இருந்தே சல்யூட் அடிப்பின. இன்னும் கொஞ்ச நாள் போனா வேறொரு கட்சியின் டெலிபோன் வந்தா கதிரையில ஒளிமிரண்டு சல்யூட் அடிக்க கூட உருவாக்கக்கூடிய சூழ்நிலையிலே இன்றைய பிரதேச செயலகங்கள் நிர்வாகங்கள் இருக்கின்றது. இப்படி நிர்வாகத்தை ஜனாதிபதி வடக்கில் நடத்தி கொண்டு கொழும்புக்கு பஸ் பிடிச்சு ஏற்றுகிறார். எங்களுக்கு ஆதரவு தாங்க உண்டு. இதெல்லாம் மக்கள் பார்த்திருக்கின்றார்கள். வீறு கொண்டெழ வேண்டிய நேரத்திலே வீறு கொண்டெழுவார்கள். தங்களுடைய அடிமை விலங்கை உடைத்தெறிவார்கள். எங்களுடைய உடைத்தெறியும் காலம் இந்த பிரதேச செயலகங்களுக்கு எதிராக இந்த தேர்தல் காலத்திலே கடற்தொழில் சமூகம் வீறு கொண்டெழும் என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.